சாப்பிடாம இருந்து தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. நல்லா வாய்க்கு வக்கனையா நல்லா ருசியா சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். அதில நான் வந்துட்டு சூஸ் பண்ணது எப்பவுமே குதிரைவாலி அரிசி தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பட் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில வந்துட்டு நமக்கு அது செய்ய தெரியாது. நான் எப்பவுமே தம் போட்டு விட்டுருவேன் அத. 1 டம்ளர் ரைஸுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா தம் போட்டு நான் அத வேக வச்சு எடுத்துக்குவேன். நீங்க வடிக்கிறீங்கன்னா, ஒரு 2 1/2 டம்ளர் தண்ணி போட்டு நீங்க வடிச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். பட் வடிச்சீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு சாப்பிட பிடிக்காது. நானே வடிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் தம் போடவே ஆரம்பிச்சாச்சு. காலையில, மதியம், நைட்டு இந்த 3 வேளைக்கு சாப்பிடுறத காலையில இட்லி, தோசை அந்த மாரி ஏதாவது எடுத்துட்டேன் அப்படின்னா, மதியம் வந்துட்டு குதிரைவாலி அரிசியில சாப்பிட்டுருவேன். நைட்டுக்கு வந்துட்டு ஏதாவது சூப் மாரி குடிச்சு ஃபினிஷ் பண்ணிடுவேன். காலையில ஏதாவது சூப்பு, கஞ்சி இந்த மாரி குடிச்சோம் அப்படின்னா, மதியம் நல்லா வெள்ள சாதம் போட்டு நல்லா குழம்பெல்லாம் ஊத்தி பெசஞ்சு அடிப்பேன். இந்த மாரி தான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேங்க. ஃப்ரைட் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. ஏதாவது சிக்கன், மட்டன்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நீங்க குழம்புல அத வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பன்னீர் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவேன். எனக்கு அதுதான் வந்துட்டு திகட்டாம இருக்கும். கொஞ்சமா சிக்கன் மசாலா, உப்பு, பெப்பர் தூள்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன். வெயிட் லாஸ்க்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும், எங்க அம்மா வைக்கக்கூடிய காரக்குழம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாதுங்க. அவ்ளோ அம்சமா இருக்கும். நெறைய நாட்கள் இதுதான் என்னுடைய லஞ்ச் பிளேட்டா இருந்திருக்கு.